காமெடி பிளஸ் வேற ஒரு அதிர்ச்சி அப்படின்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்சுங்க. அது எப்படி நிகழ்ந்தது, அது எப்படி எப்படி வந்துச்சு? அது முழுக்க முழுக்க கேஜி ப்ரோ தலைவா. அந்த ஒரு மனுஷன் தான் முழுக்க முழுக்க கேஜி ப்ரோன்ற அந்த மனுஷன் தான் என்ன இப்படி காட்டுறது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன எதுவா இருந்துச்சு? எனக்கு அந்த சிரிக்கையே ஜவ்வு மிட்டாய் லூப் மோல கேட்டுட்டு இருந்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த கண்மணி அன்படுக்காத சீரீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஹார்ட்டுக்கு நெருக்கமான ஒரு சீன்னா எனக்கு கேஜி ப்ரோ அம்மா கிட்ட பண்ண அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. மை ஃபேவரட். என்னோட சீன்ஸ் ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்னா கண்மணி அன்போடு காதலன் பிஎஸ் வேல்யூ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாய் 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 தலைவா. நான் லைவ் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அதிர்ச்சியா வந்து நாங்க நிறைய ரேண்டம் வீடியோஸ்ல வந்து நிறைய காமெடி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி நிறைய பாத்துருப்போம். ஆனா டோட்டலா கண்மணி அன்போடு காதல்ல காமெடி பிளஸ் வேற ஒரு அதிர்ச்சி அப்படின்னா எங்களுக்கு வந்து தெரிஞ்சுங்க. அது எப்படி நிகழ்ந்தது, அது எப்படி எப்படி வந்துச்சு? அது முழுக்க முழுக்க கேஜி ப்ரோ தலைவா. அந்த ஒரு மனுஷன் தான் முழுக்க முழுக்க கேஜி ப்ரோன்ற அந்த மனுஷன் தான் என்ன இப்படி காட்டுறது. நான் எப்பவுமே ஒண்ணு பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா பண்ணணும், ஜோக் பண்ணணும், கவுண்டர் போடணும்னு பண்ணுவேன். அதுல ஒரு 100 கவுண்டர் போறோம்னா அதுல 99 கவுண்டர் எடுக்காது. அவர் அதை கரெக்டா பண்ணி இதை நீ பண்ணவே தேவையில்ல, நான் சொல்றதை மட்டும் பண்ணுனாரு. சோ எனக்கே அதை ஸ்கிரீன்ல பார்க்க புதுசா இருந்துச்சு, செம்ம ஹாப்பியா இருந்துச்சு தலைவா. ஒரு காமெடி தாண்டி ஒண்ணு பண்ண முடியும், ஒரு கான்பிடன்ட் கொடுத்தது கேஜி ப்ரோ. நம்ம ஓடிடில வந்து அது ரிலீஸ் ஆகி பார்த்து பயங்கர நல்ல ரீச் இருந்துச்சு. நம்ம வந்து செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு ஸ்கிரீனிங் பண்ணோம். ஸ்கிரீனிங் தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. ஆக்சுவலா எக்ஸாம்பிள் சொல்றேன். அது ஒரு இப்ப என் கண்ணை பாத்தீங்கன்னா நிறைய தெளிவா தெரியல. உனக்கு தெரியும் கண்ணில் வீங்கி போய் நான் தூங்கவே இல்லை. நான் தூங்குறதுக்கு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம 4 வருஷம் ஆபீஸ்ல கஷ்டப்படுறோம், ஏதாச்சும் ஒண்ணு கஷ்டப்பட்டு வரணும் தான். அதுக்கு சிடபிள்யூசி கிடைச்சது, அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி கஷ்டப்படும் போது இந்த வருஷத்துல நம்மளோட மூஞ்சி அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல நம்ம அதுதான் ஆசைப்பட்டு ஏம் பண்ணி வந்தோம். நம்ம ஏதாவது சந்தானம் மாதிரி ஒரு காமெடி அவ்வளவு ஒரு ஆசைப்பட்டு வந்து என்னைக்காவது மூஞ்சி தெரிஞ்சிடான்னு சொல்லும்போது நேத்து ஒரு அந்த 100 பேர் 150 ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அதாவது நான் சொல்ல முடியாத ஃபீல் தலைவா. அந்த ஃபீல் அவளுக்கு சொல்ல முடியாது. இந்த ஆசை இப்படியே இல்லாம நாளைக்கு ஸ்கிரீன் தியேட்டர்லயும் எல்லாரும் பார்க்கணும். சோ கீழே கமெண்ட் பண்றதும் சரி, மக்களும் சரி, எல்லாரும் பார்த்து ஏதோ பண்றாப்பா அந்த ஒரு விஷயம் சொல்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம் தலைவா. அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்போ நம்ம லைவ் வந்து எப்பவுமே ஒரு வழக்கமான லைவா இருக்காது. ஒரு லைவ்ல என்னென்ன ஒரு குட்டி குட்டி செக்மெண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம லைவ்ல பண்ண போறோம். இப்போ எடுத்தோன்னே என்னன்னா ஒரு டெடிகேஷன் ரவுண்ட் நான் சொல்லணும். நான் ஒரு சில பொருட்கள் சொல்லுவேன், அது நீங்க கண்மணி அன்போடு காதலன் டீம்ல யாருக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னுக்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைரி மில்க் சாக்லேட். இந்த டைரி மில்க் சாக்லேட் வந்து நான் கண்மணி அன்போடு காதலன் டீம்ல இவருக்கு நான் அதை டெடிகேட் பண்ணுவேன் அப்படின்னா யாருக்கு? கேஜி ப்ரோ டைரக்டர், கேஜி ப்ரோ ஆக்டர், டைரக்டர், ரைட்டர், கேமராமேன், எடிட்டர், ப்ரொடக்ஷன் பாய், சாப்பாடு சொல்லிக்கிட்டே போலாம். அவர் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணுவார். அவர் கொடுத்தா அதாவது எல்லாத்தையும் பெஸ்டா பண்ணுவாரு கேஜி ப்ரோ. அடுத்து வந்து இந்த வாயில விட்டுவாங்களா பிளாஸ்டரி, இதை வந்து அவரு என்ன ரீசன்னா அப்பா வாய்ப்பே மூட மாட்டேங்கிறான்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருறா அப்படியே எடுத்து நானே ஒட்டிப்பேன். அது எனக்குதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்படி இல்ல நீங்க இத கண்மணி அன்போடு மத்த எல்லாருக்கிட்டையும் கேட்டீங்கன்னா என்னதான் சொல்லுவாங்க. அதை நானோட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி அதை மீறி இன்னொரு ஆள் ஒட்டலாம், கொஞ்சம் ஒட்டலாம், அன்பண்ணாங்க லைட்டா ஒட்டலாம், இல்ல அடிப்பது அன்பனை கொஞ்சம் இதா இருப்பாரு. அப்படி எனக்கு நானே ஒட்டிப்பேன். அது எனக்காக ஒரு ஹார்ட் ஷேப் போட்ட ஒரு குஷன் தலைவாணி இருக்குல்ல, ஹார்ட் போட்டு அந்த பையனுக்குள்ள பாவாடை தம்பி பிரதியூன் ஒருத்தர் நடிச்சால பாவாடை அவனுக்கு அந்த ஹார்ட் கொடுக்கலாம். ஆமா அந்த பையன் கூட சூப்பரா பண்ணியிருந்தான். ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் மாதிரி இல்ல, ரொம்ப அழகா பண்ணிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தா. அவனை ரசிச்சேன் தியேட்டர்ல, ஸ்கிரீன்ல ரசிச்சேன். சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இருந்தது. நாஸ்டாலஜி ஃபீல் அப்படிதான் ஒரு ஆசை. நீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த 90s கிட் போர்ஷன்ஸ்ல எல்லாம் நடிக்கும்போது? எப்படி சில சீன் பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது ஓப்பனா சொல்லணும்னா இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோமே, இந்த சீனை நம்ம பண்ணிருக்கோமே அந்த அளவுக்கு தோணும். ஏன்னா சீன்ஸ் ரிவீல் பண்ண கூட பாக்குறேன். அந்த அந்த படம் பாக்குற சீன் ஒண்ணு இருக்குல்ல, சோ அந்த சீனா இருக்கட்டும், அப்புறம் அந்த நிறைய இருக்கு. ஏன்னா அந்த சீனா மறக்க முடியாது. என் லைஃப்ல உண்மையிலே நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு வீட்டுல போயிட்டு அது அப்போ ஒரு அறியாத வயசு அப்ப வாங்கும் போது அப்பா வந்து சொதப்பி கரண்ட் ஆஃப் ஆகி உடையாந்து, அதுக்கப்புறம் அப்பா இப்ப பார்த்தா துப்பிட்டு தான் கிராஸ் பண்ணுவாரு வணக்கம் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி லைஃப்ல நடந்திருக்கு. எனக்கு இல்ல, இங்க 90s கிட்ஸா இருக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி நிறைய மொமெண்ட் நடந்திருக்கும். சோ செம ஃபீலா தெரியல. ஒரு நாள் ஷூட் போகும்போது
ஸ்கூல் அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போடும் போது திருப்பி இது மாதிரி வராதான்னு இயங்குற நாள் தான் அதிகமா இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா தலைவா. முக்கியமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணுக்கு அப்பதான் ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா போன்னு இந்த பொண்ணை எழுதிட்டு ஓடுற சீனு அதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படி அந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் அது எப்படி அந்த சீக்ரெட் சொல்லுங்க. ஒரே சீக்ரெட் தான், காமெடி போர்ஷன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது காரணம். நான் எது போட்டதா அது கேஜி ப்ரோ சூப்பரா இருக்கு வேணா நான் சொல்றது மட்டும் பண்ணு. ஆனா இந்த ஜோக் வச்சு தம்பி இந்த ஜோக் நீ பண்ணி சூப்பரா தரணும், இது வேணா நான் சொல்றது மட்டும் பண்ணு. சோ அந்த மாதிரி நான் எந்த ஜோக்கு சொன்னாலும் இது சில ஒத்துக்கிட்டேன். சில சீன்ஸ் நான் அந்த சீன்ஸ்குள்ள இருக்கிற எல்லாமே டெவலப் பண்ணது ஒத்துக்கிட்டாரு. நான் எக்ஸ்ட்ரா போட்ட கவுண்டரும் அதெல்லாம் வேணாண்டாரு. சோ இவ்வளவு நல்லா வந்தது காரணம் அப்ப எனக்கு ஒரு கட்டத்துல வந்து ஒரு கோவம் வந்துச்சு. இந்த ஆறு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுல நடிக்க விட்டாரு, ஒரு ஜோக்கும் போட விட மாட்டாரு, எதுவும் பண்ண விட மாட்டாரு. அப்புறம் ஏன் பண்ண தோணுச்சு உண்மையிலே, என்னடா புது ஆள் வர கேஜி வாங்க வரும் போயிடலாம். அப்புறம் சாப்பிட்டு இருக்கும் போது கெட்டா பேசுது அப்புறம் இருந்து. ஆனா அவுட்டா பார்க்கும்போது மூடிக்கிட்டு டேரக்டர் சொன்னது செஞ்சா நல்லா அவுட் வரும் நான் இங்கதான் பார்த்தேன். அதுதான் ப்ரோ வெற்றி காரணம் நினைக்கிறேன். அந்த ஜோக் சீனா அந்த மியூசிக்காவும் இருக்கட்டும், அந்த சீனோட அந்த ஒரு விஷயம் இருக்கு எடிட்டாவும் இருக்கட்டும், அதை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அது ஃபீலாவே பரவாயில்ல நம்ம உண்மையிலே இது காமெடி அவ்வளவு ஒர்க். ஏன்னா அங்க அந்த டைலாக் ஒரு டைலாக் சொல்லணும், இவ்வளவுதான் இந்த டைலாக் இப்படி இந்த ஃப்ளோல பேச சொன்னாரு. என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ ஜோக் இருக்குன்னா நீ நான் சொல்றதை பண்ணுனாரு. சோ அதை எடிட்டா பார்க்கும்போது அந்த மியூசிக்கோட பார்க்கும்போது அது அவ்வளவு செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சீரீஸ்ல எல்லாமே ஒரு ஓனா பண்ண சாங்ஸ் தான், பிஜிஎம் எல்லாமே. முக்கியமா நீங்க படம் பாக்குற இடத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், அந்த பாட்டை பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க, புதுசா இருக்கு இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன எதுவா இருந்துச்சு? எனக்கு அந்த சிரிக்கைய பாட்டு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. அந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சா அது நேற்று வந்து ஸ்பாட்டிஃபைல வர சாங்ஸ் எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. அது லூப் போல கேட்டுட்டு இருந்தா அது ஒரு ஜவ்வு மிட்டாய் தானா பாலா சார் வாய்ஸ்ல கேட்கும் போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு கட்டத்துல உண்மையில நான் பாத்துக்கிட்டு இருக்கும் கேட்டிருக்கேன், உண்மையில இது நம்ம சாங்கா இல்ல தலை வேலையை கட்டானா இல்ல வேற ஏதாச்சும் எடுத்து போட்டாங்களா இல்ல திங்கு எடுத்து போனா நல்லா செக் பண்ண இல்ல அம்மா சத்தியமா இது நம்ம சாங்க தான் ஓன் சாங்க தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பால் நினைக்கிற பால் அவர் நினைக்கிற மியூசிக் டேரக்டர் மிரட்டி இருந்தார். அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் சாங்கில அந்த 2 சாங் சிரிக்கிய ஜவ்வு மிட்டாய் லூப் மோல கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதான் அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா வடிவேல் சாருடைய டயலாக் நம்ம நிறைய பிடிக்கும் இல்லையா. சோ அவருடைய டயலாக்ஸ் தான் சொல்றேன். அந்த டயலாக்ஸோட இன்சிடென்ட் இந்த சீன்ல நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற டயலாக் தான் இது. எந்த சீன் சொல்லும் போது இந்த சீனை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு லவ் சீன். இந்த லவ் சீன் வந்து என்டி மாதிரி இந்த கதை போமா அவனை பார்த்துட்டு சரி நம்மளும் அசால்ட்டு தானே என்பியே நம்ம ஃப்ரெண்டு பண்ணிட்டான் நம்ம பண்ண முடியாது சொல்லிட்டு இங்க பா சக்தி நான் அழகா இருக்கு நிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கெத்து வைப்புல பண்ணலான்னு போனேன். சத்தியமா சொல்றேன் இங்க அங்கதான் எப்பா எம்பி நீங்க உண்மையிலே கிரேட்டரா இந்த லவ் பண்றது நினைச்சு ஆளையில அப்பா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். கேஜி ப்ரோ மாதிரியும் எம்பி மாதிரிலாம் லவ் சீன்ஸ் எல்லாம் அது ஒரு சீன் இருக்குன்னா ஒரு பொண்ணு பக்கத்துல வச்சு அது ரொமான்டிக்கா பேசுறது நமக்கு சுத்தமா வர மாட்டேது ப்ரோ. இதுக்கு நான் சரிப்பட்ட வர மாட்டேன். அந்த லவ் சீன்ஸ் அது அந்த ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பேசு சரி அந்த பொண்ணு பார்த்து சரின்னா நம்ம இந்த வடியில எட்டி பாப்பாரு ஒரு பக்கத்துல அந்த மாதிரி சிரிப்பு வருது நமக்கு. நம்ம ரொமான்டிக் சிரிப்பு வர மாட்டேது. அந்த வக்கீல் சீன் வரல நமக்கு அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. சோ அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு நான் அது சரிப்பட்டு வர மாட்டேன் அந்த சீன். இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க நினைச்ச மொமெண்ட் நிறைய ரீடேக்ஸ் போயிருக்கும். இப்பவே கண்ணை கட்டுதுன்னா ஐயோ இல்ல அந்த மாதிரி மொமெண்ட் எதுவும் நடக்கல. ஹாப்பியா தான் ஜாலியா தான் இருந்துச்சு. ஏன்னா செம்ம ஜாலியா போவோம். எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்ம நார்மலா பண்ற வெப்சீரிஸ் ஃபீலே அது கொடுக்கவே இல்லை. ஒரு நாளும் ஃப்ரேம் பை அவங்க பேசுறது அவங்க டைலாக் இந்த டோன் அதெல்லாம் அது சூப்பரா இருந்திருக்கான். அது அந்த மாதிரி தோணவே இல்லை எனக்கு. இப்பவே கண்ணு கட்டுற மாதிரி தோணல. கட்டத்துறைக்கு கட்டம் தெரியல நம்ம கூட வேலையா உங்களுக்குறதே வேலையா போச்சுன்னா இந்த அன்பண்ண ஆமா நம்மள இருக்கவே விட மாட்டாரு அவரு. டேரக்டர் அன்பன் தான் டேரக்டர் நடிக்க வரும்போது அன்பன் தான் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி எல்லாம் பார்த்துப்பாரு. சும்மா வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஒண்ணு இல்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு சும்மா ஹாய்மான்னு காட்டினா போதும் அங்க இருந்து கையெழி குடிச்சு என்ன ஹாய் காட்டினேன் இல்லைன்னா சும்மா ஹாய் கேட்டாங்க ஹாய் காட்டினேன் எதுக்கு ஹாய் காட்டினேன் ஏன் நீ பாய் சொல்லு அடிப்பாரு இது பண்ணுவாரு அது நோட் பண்ணிட்டே இருப்பாரு. சோ நம்ம எங்க போனலாம் பாத்ரூம் போயிட்டு எதுக்கு பாத்ரூம் போறேன் ஆனா வருதுல போயிட்டு வரேன் ஏன் நினைச்சு கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். சோ கட்டத்துல அன்பண்ண நம்மள ரொம்ப எடுத்துட்டே இருப்பாரு ஜாலியா. சோ அன்பண்ண தான் ஒரு இடத்துல ஐயோ இவரு சமாளிக்க போறதுக்குள்ள போதுமா அன்பண்ண அது நினைச்சு உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒட்டுமொத்த டீமே கண்மணி அன்பன் டீமை பார்த்திருக்கேன். என்ன போய் சூஸ் பண்ணிக்கல இந்த சீனுக்கு இந்த சீரியஸ் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன்னா அது ராம் நிஷாந்த் தானே பண்ண வேண்டிய ரோலு. நிஷாந்த் தானே
நிஷாந்த் தானே என்ன நடிப்பாரு, நடிகன். நம்ம என்ன ஏமாத்துறோம், என்டர்டைனர். ஐயோ நமக்கு இது சுத்தப்பட்டாலும் வராது, அது ஒரு ஃபீல் பண்ணுது. ஆனா நமக்காக நிறைய விஷயம் மாத்தி ஒன்று பண்ணுது. அது நான் ஃபர்ஸ்ட் நாள் போக நினைச்சேன், அவசரப்பட்டுட்டே இருக்குமா என்ன கூப்பிட்டியா பண்ணுவேன். போக அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்காக சில விஷயம் மாத்தி அதிர்ச்சியா பண்ண சொல்லிட்டு கேஜி ப்ரோ ஹேண்டில் பண்ணாரு. சோ அது எனக்காக டெடிகேஷன் பண்ணிக்கிறேன். சோ அவங்க டீமுக்கு அதை டெடிகேட் பண்றேன். கடைசி எபிசோடுக்கு முன்னாடி எபிசோட்ல நீங்க வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும் இந்த பைக்ல அப்படியே கேட்டா அந்த பீஜம் வேற லெவல்ல இருக்குதுடா சொல்லும். எங்களுக்கே பார்க்கும்போது அது என்ன அறியாம கை தட்டிட்டேன் நான், அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நன்றி ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சொன்னது அந்த வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நீங்க அப்படி நினைக்கிறீங்க, நான் என் லைஃப்ல இப்படி ஒருத்தன் கலைஞர் சொல்லிருக்கிறோம், இப்படி ஒருத்தன் அப்படி இருக்கவே மாட்டான். எனக்கு அது என்ன சிரிப்பா வந்துருச்சு, ரொம்ப முடியல. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளவுதான் ப்ரோ, வேற என்ன சொல்றதுக்கு இல்லைன்னா எனக்கு இன்னும் அந்த நேரத்தை ஸ்கிரீனிங் பண்ணோம். இப்ப வரைக்குமே அந்த மைண்ட் செட் ஓட்டிட்டு இருக்கு. பரவாயில்ல, நம்மள ஒரு 100 பேர் பாத்துட்டாங்களே, அந்த ஸ்கிரீன்ல செலிபிரிட்டிலாம் வந்து பாத்தாங்களே. சோ அந்த ஒரு ஃபீல் செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. அதான் ஓடிட்டு இருக்கு பிரதர். ஓகே, இந்த கண்மணி அன்படுக்காத சீரீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஹார்ட்டுக்கு நெருக்கமான ஒரு சீன்னா தலைவா? எனக்கு கேஜி ப்ரோ அம்மா கிட்ட பண்ண அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது, மை ஃபேவரட். என்னோட சீன்ஸ் ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்னா அந்த கடத்துல அந்த பொண்ணு கூட்டிட்டு போற சீன்ஸ் இருக்குல்ல, சோ அந்த சீன் மை ஃபேவரட். இது ரெண்டுமே பர்டிகுலர் ரொம்ப 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 பிடிச்ச சீன்ஸ். அதுக்கப்புறம் டீக்கல்ல உட்காந்து ஒண்ணு பேசுவோம், உட்காந்துட்டு பாவாடை கிட்ட ஒண்ணு பேசுவோம். சோ அது ஒரு ஜாலியான சீன், அது ரொம்ப ரசிச்சு பண்ணது. ஆக்சுவலா எனக்கு அந்த சீன்ல இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சுன்னா, போன்ல அந்த குரல் மாத்தி பேசிட்டு இருப்பாங்க 2 பேரு, அது ஒண்ணு போயிட்டு இருக்கும். அது ரொம்ப சூப்பரா. எல்லாரும் சொல்லிடுறாங்க ப்ரோ, மொத்தமே 8 எபிசோடு தான். அதுல முக்கியமான 5-6 சொல்லிட்டோம். அதுல ஓகே சொல்லிட்டாங்க, மீதி யூடியூப்ல ஒரு 2 மாசம் கழிச்சு போட்டோம், இது பாத்துன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆக்சுவலா அதான் நானே சொல்லணும், இந்த லைவ் போறேன், இந்த மாதிரி அதிர்ச்சி இருக்கிற லைவ் போறேன் அப்படின்னு நான் போஸ்ட் போட்டப்போ எனக்கு பர்சனலா நிறைய மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பி நீங்க அவருக்கு லைவ் போறது, அவரு கேட்டேன்னு சொல்லுங்க, நாங்க இது மாதிரி அவரை ரசிக்கிறோம்னு சொல்லுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நான் கடைசி கொஸ்டினா வச்சிருந்தேன். பட் பரவாயில்ல, அதுதான் இது மாதிரி கேட்டேன். அவரு எங்களுடைய எடிட் ஒர்க்ஸ் எல்லாம் பாக்குறாரா, நாங்களா ஒரு சில விஷயங்கள் எடிட் பண்ணி போடுறோம், அதெல்லாம் பாக்குறாரு. நான் பாப்பேன், அது என்பி ஷேர் பண்ணுவான் நம்ம பசங்க. நீங்க பிளாக் ஷிப் டீமே அது நீங்க எடிட் எல்லாம் பண்ண ஷேர் பண்ணுவாங்க, குரூப்ல போடுவோம். அது ரொம்ப அதை தாண்டி அதான் நம்ம இன்னும் பெருசா எதுவுமே பண்ணல, இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த குட்டி குட்டி அப்ரிசியேஷன் கிடைக்கும் போதோ, ஆனா இதை நல்லா பண்ணீங்கன்னாலே இன்னும் நிறைய பேர் நம்ம பாராட்டுறதை தாண்டி, ஆனா நீங்க இன்னும் நல்லா இதை பண்ணலாமே தலைவா, இதை பண்ணலாமே தலைவா, இன்னும் இப்படி பண்ண. சோ அப்படி கொடுக்கும்போது அதுக்கு மேல என்ன வேணும், அவங்க டைம் எடுத்து நம்ம மெசேஜ் பண்ணி இதை பண்ண சொல்றது செம்ம ஹாப்பியா இருக்குல்ல. சோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு தலைவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முன்னாடி மனோஜ் ப்ரோ ரொம்ப நன்றி. நான் லைவ் ரொம்ப நாள் வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த லைவ் வந்து ரொம்ப ஹாப்பி, ஏன்னா சினிமாஸ் தாண்டி நம்ம இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், பேசுறது அழகா கேட்டீங்க, அது ரொம்ப ஹாப்பி. லைவ் வந்தது குப்பித்து கோமாளியில தெரிஞ்சு வந்தவங்க. என்னை பத்தி ஒண்ணு இந்த சீரீஸ் பத்தி தெரியலன்னா எனக்கு கண்டிப்பா நீங்க பாருங்க, ரொம்ப பிடிக்கும். கண்மணி அன்போடு காதலன் பிஎஸ் வேல்யூ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது பிஎஸ் வேல்யூ ஓடிடி 55 ரூபா தான், வருஷத்துக்கே வெறும் 55 ரூபா தான், 3 ஆடு தான். நீங்க தாராளமா பாருங்க, 55 ரூபா கட்டி பார்க்கணும் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் நான் காதல் போட்டு வெப் சீரிஸ் இருக்கு, இன்னும் ஆல்ராஜ் வெப் சீரிஸ்க்கு ஒரு படங்கள் பண்ண போறோம், அது நிறைய வந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி நினைச்சு பண்ணுங்க. அது ஒரு புதுசா நீங்க அதிர்ச்சி ரேண்டம் மீடியா பார்த்திருப்பீங்க, கல்லூரி சாலை, நெஞ்ச மறுப்பு வெப் சீரிஸ் பார்த்திருப்பீங்க, சிடபிள்யூசி பார்த்திருப்பீங்க. இது இல்லாம ஒரு புதுசா ஏதோ பண்ணிருக்கானா, புதுசா ஒரு ஆக்டிங்லயும் சரி, காமெடி டோனாவே கொஞ்சம் இப்படிலாம் பண்ணிருக்கானா, அதுல கொஞ்சம் பண்ணிருப்பேன். சோ அதை நீங்க பார்த்து ரொம்ப ஹாப்பி. கண்மணி அன்போடு காதலன் நீங்க இன்னும் அடுத்தடுத்து பெரிய நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பெரிய படத்துல உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுறோம். பிளாக் ஷிப் சினிமா டீம் சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தலைவா. நான் ஆசைப்பட்டோம் அதுதான், அது பிளாக் ஷிப் சினிமாஸ் இருக்கு, நீங்களும் சரி எல்லாரும் சரி, நீங்களும் ஆசைப்பட்ட அந்த பெரிய அந்த இடத்துக்கும் நடிக்கணும். ஏன்னா நீங்க எவ்வளவு நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், குடிசி அதுவும் மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப வெயிட் பண்றேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி கண்மணி அன்போடுக்காக பிஎஸ் வேலையில ஓட்டில பாத்துருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணது நல்லா இருக்கும். சோ அதை நான் நம்புறேன், அதை பாத்துருங்க. அதே மாதிரி 2 சாட்டர்டே சண்டே சிடபிள்யூசி ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் பாத்துருங்க. சோ இல்ல கொஞ்சம் போனல, சோ அதை ஆமா பேர் பேக் பண்ணிருக்கேன். சோ அதையும் பாத்துருங்க. என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுது நீங்களே பாருங்க. ஓகே தலைவா.